வணக்கம். இன்னைக்கு அசோரா கேஸ்ட் வந்து விபிஎஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு விபிஎஸ் ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம். நான் காண்டாபோல வந்து வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல இதுக்கு வந்து நீங்க பொட்டி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல ஐபி அட்ரஸ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் யூசர் நேம் நீங்க ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதே வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க அத என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உபுண்டு ஓஎஸ் தான் செட் ஆகும். அதனால வந்து உபுண்டு ஓஎஸ் போட்டுக்கோங்க. வேற ஏதாவது ஓஎஸ் போட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்து ரீஇன்ஸ்டால் குடுத்து அதில் உபுண்டு சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து அது இன்ஸ்டால் ஆகிடும். நம்ம இப்போது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணணும். நம்ம டைரக்டரி வந்து இதில் வந்து விஏஆர் அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு அசோரா கேஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். நம்ம டைரெக்டாகவே கமெண்ட் மூலமாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கோடை வந்து யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ரூட்டில் தான் இருக்குது. நம்ம வந்து டைரக்டரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அசோரா கேஸ்ட்டில் தான் வந்து நம்ம டாக்கரை வந்து காப்பி பண்ணி வைக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம டைரக்டரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு சிடி யூஸ் பண்ணி அந்த கமெண்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அசோரா கேஸ்ட் டைரக்டரிக்குள்ள போயிடுச்சு. இப்போ இந்த docker.sh ஃபைலை வந்து நம்ம டைரெக்டாக GitHubல வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி இதில் ரன் பண்ணிங்கன்னா அது காப்பி ஆகிடும். அதில் இப்போ மூணாவதாக இதோட பெர்மிஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நாலாவது நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க docker.shங்கிற ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த காப்பி பண்ணி இந்த கமெண்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்துக்கோங்க. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். காண்டாபோல வந்து உங்களுக்கு வந்து விபிஎஸ் சர்வர் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதனால நான் காண்டாபோ சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணால் கூட ஓகே தான். அங்கே கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் காண்டாபோல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்துக்கோங்க. இந்த அசோரா கேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ரீசெல்லிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஓன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெல்லிங் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக WHMCSக்கு அதுக்கு ஒரு மொடியூல் இருக்குது. அந்த மொடியூல் போட்டு நீங்கள் வந்து ரீசெல்லிங் பண்ணிக்கலாம். இல்லாட்டா ஓன் யூஸுக்குனாலும் ஓகே தான். ஆனால் இது காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வேரியாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக வாங்கினீங்கன்னா ரீசெல்லிங் பண்ணுறவங்க ஒரு 100லேருந்து 200 கொடுப்பாங்க. இது சர்வரே வந்து நமக்கு 400 தான் வரும். அதனால் ரீசெல்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூட் ஆகும். இப்போ லாங்குவேஜ் கேட்குது. செலக்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கிறதுனால என்டர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு போர்ட் ஏதாவது வந்து கஸ்டமைஸ் பண்ணணுமான்னு கேட்குது, வேண்டாம். இதுக்கும் என்டர் கொடுத்துக்கோங்க. இதுக்கும் என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுதான் ஐபி அட்ரஸ். நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ஐபி அட்ரஸ். போன உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தான் காமிக்கும். இமெயில் அட்ரஸ் கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டு ஏதாவது போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அசோரா கேஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு ப்ரொஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. நான் என் நேமே கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து எதுனாலும் கொடுத்துக்கோங்க. வெப்சைட் யூஆர்எல் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லாட்டா விட்டுருங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் மேனேஜ் ஸ்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் டெஸ்ட்டே கொடுத்துக்கோங்க. வெப்சைட்டை யூஆர்எல்னா கொடுத்துக்கோங்க, இல்லாட்டா விட்டுருங்க.
இப்போ இதுதான் ஒரு சேனல். இதில் வந்து நீங்கள் சாங்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளே ஆகும். மேனேஜ் கொடுத்து இதில் மீடியாவில் போய்ட்டோ இல்லாட்ட வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து சாங்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போட போகிறீங்கன்னா கூட அதுக்கு இதில் லிங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் சாங் எதுவும் இல்லை, அதனால் வந்து லிங்க் எதுவும் காமிக்கல, நான் எதுவும் அப்லோட் பண்ணல. வந்து ஐபி அட்ரஸ் வந்து ராவா காமிக்குது. இந்த ஐபி அட்ரஸ் நமக்கு காமிக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து இப்படி fm.coinpo.co இல்லாட்ட coinpost.com இப்படி தான் நமக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் டிஎன்எஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஹோஸ்ட் பண்ணிட்டேன். இந்த டொமைனை வந்து என்னோடய ஹோஸ்டிங்லேயே ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு WHM போய்க்கோங்க. சப்போஸ் நீங்கள் மெயின் டொமைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சப் டொமைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் டொமைனாலும் சேம் ப்ராசஸ் தான், சப் டொமைனாலும் சேம் ப்ராசஸ் தான். எதுனாலுமே வந்து டிஎன்எஸில் தான் போய் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நேம் சர்வராக இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஎன்எஸில் போய் சேஞ்ச் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். நான் எதுக்கும் காமிக்கிறேன். இதில் டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு டூல் இருக்கும், அப்படிதான் நினைக்கிறேன். சோன் எடிட்டர்னு இருக்குது. இதில் வந்து மேனேஜ் டிஎன்எஸ் கொடுத்து இதில் நீங்கள் ஆட் ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா இதில் நேம் கேட்கும். இப்போ எனக்கு fm.coinpost வேணும்னா கொடுத்துட்டு ஏ நேம் டைப் வந்து ஏ நேமில் கொடுத்துக்கோங்க. ஐபி அட்ரஸ் பேஸ்ட் பண்ணால் போதும். இது வந்து டேரெக்டாக ரன் ஆகும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து அது டேரெக்டாகவே ரன் ஆகும். இப்போ இதில் நாட் செக்யூர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. உள்ளேயே வந்து இருக்கும் HTTPS வந்து டைரக்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு. நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் சைட் பேஸ் URL காமிக்குதுல, அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். நான் இன்ஸ்டால் பண்ணும்போது நான் அதை கொடுக்கல. இதை இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் செக்யூரிட்டி செட்டப்பில் வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. ஆல்வேஸ் யூஸ் HTTPSன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதில் காமிச்சு அந்த எரர் நோ செக்யூரிட்டின்னு வந்துருக்குமே, அந்த எரர் வந்து போயிடும். நாட் செக்யூர்னு இருக்கிற எரர் வந்து போயிடும். அது ஒரு 10 செகண்டில் 10 நிமிஷத்தில் போயிடும். இதோட கேட்ச் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அது உடனே போயிடும். அவ்வளோதான். அசுரா கேட்ச் இவ்வளோ தான். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.